1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நமக்கு இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு, உங்களுடைய அழைப்பு, சபையில உங்களுடைய அங்கம் என்ன, சபை என்பது என்ன, அதுல உங்களுடைய அங்கம் என்ன, இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சபை என்பது என்ன? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 27வது வசனம் வாசிக்கும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை என்பது ஒரு அமைப்பு அல்ல. சபை என்பது ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல. இட்ஸ் an ஆர்கனிசம். அது ஜீவனுள்ள சரீரம். சபை என்பது ஜீவனுள்ள சரீரம். நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன். எப்படி? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன். எந்த பாஸ்டர் உங்களுக்காக சாகல? ஹலோ, எந்த பாஸ்டருக்காக? உங்களுக்காக மரித்து தன்னுடைய சரீரத்தில் சேர்த்து கொண்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு சிலரை கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒரு சபை அமைப்பை சொல்லி இந்த சபையினுடைய அங்கமாக, நான் சிஎஸ்ஆர், இல்ல நான் பெந்தகாஸ்து, இல்ல நான் ஏஜி, இல்ல நான் சிஓஜி, இல்ல நான் இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு இல்ல. அமைப்புகள் மூலமாக சபைகள் நடத்தப்படுகிறது. உங்களுடைய அடையாளம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சபை என்கிற அமைப்பு அது கிறிஸ்துவின் சரீரம் என்ற சரியான வெளிப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இப்படித்தான் எதையாவது பிடித்து கொண்டிருப்பீங்க. அதுலயும் விசேஷமா மதம் பிடித்தால் உங்களுக்கு மதம் பிடித்து விடும். எப்படி? மதம், கிறிஸ்தவம் என்கிற மதத்தை பிடித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு மதம் பிடிச்சிடும். எப்படி யானைக்கு மதம் பிடிக்குதோ அது மாதிரி நிறைய பேருக்கு மதம் பிடிச்சிருச்சு. எப்படி? நாங்க அந்த சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டோம். எப்படி? நாங்க கால் எடுத்து வைக்கவே மாட்டோம் பாஸ்டர். நாங்க எப்படி தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அந்த சர்ச்சை பார்த்து அங்க ஜீவனே இல்லை, என்ன ஆராதனை. இந்த பக்கத்துல பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ஆராதிக்கிறாங்க, கீழே விழுந்து உருள்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. கிடையாது. முதல்ல தெளிவான ஞானம் வேண்டும். இது கிறிஸ்துவனுடைய சரீரம். கிறிஸ்துவனுடைய சரீரம். அதுல என்ன சொல்லுது? தனித்தனியே அந்த சரீரத்தினுடைய அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அதுல 20வது வசனம் போடுங்க தம்பி. 20வது வசனம் பாருங்க. அவர்கள் அனைவராய் இருந்தும் அவயவங்களாய் இருந்தும் சரீரம் என்ன இருக்கிறது? ஒரே ஒரு சர்ச்சு தான். கூடி ஆராதிக்கிறீங்க. ஆனா நம்ம எல்லாரும் எந்த சர்ச்சில் எந்த சபையில அங்கம்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்துல அங்கம் தான். ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பவுலாய் மாறுவதற்கு முன்பு சவுல் சபையை துன்படுத்துகிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்திச்சு என்ன சொல்றாரு? சவுலே சவுலே, ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய் கேட்கல. ஏன் கிறிஸ்தவர்களை அடிக்கிறேன்னு கேட்கல. நல்லா கவனிக்கணும், பைபிளை கருத்தா வாசிக்கணும். என்ன சொல்லி கேட்டாரு? சவுலே சவுலே, ஏன் என்னை நிந்திக்கிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துற? எனக்கு அருமையானவர்களே, சபை என்கிற சரீரம் அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அவர் கேட்கல, ஏன் பெந்தகாஸ்து சர்ச்சுக்காரங்களை மட்டும் அடிக்கிற கேட்கல. யார் ஒருத்தர் தன்னை ஏற்றுக்கொண்டு
சபை என்கிற சரீரத்துல அங்கமா வரும்போது அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்ப சபை என்கிற சரீரத்துல ஏதாவது நடந்தா யாருக்கு வலிக்குது? ஆனா முதல்ல இப்ப நமக்கு தான் வலிக்குது. எப்படி? அவங்களை எனக்கு பிடிக்காத, அதனால நான் சர்ச்சை விட்டு போறேன். ஒண்ணு அவங்க வரணும், இல்லைன்னா நான் வருவேன் பாஸ்டர். இல்லைன்னா பாஸ்டர் பிடிக்கல, அதனால நாங்க சர்ச்சை பார்க்கணும். ஏதாவது ஒரு காரணம் யோசிச்சு பாருங்களேன். அவர் எனக்கு வணக்கம் சொல்லல, இல்லைன்னா எனக்கு அவர் தோத்திரம் சொல்லல, இல்லை நீ ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கல, எனக்கு பிறந்த நாளுக்கு அவர் வந்து இது வரல, எனக்கு அவர் விசாரிக்கல, எத்தனையோ காரியங்கள். ஆனா யாருக்கு முதல்ல வலிக்கணும்? கிறிஸ்துவுக்கு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறீங்க. ரொம்ப தெளிவா சொல்லுது 20வது வசனம். நீங்கள் நிறைய இருந்தாலும் ஒரே சரீரம், அநேக அவயவங்கள். ஆனா என்னன்னா என்ன சொல்லல? சபை என்பது கை காலுன்னு சொல்லல. எல்லாம் சேர்ந்தாதான் சரீரம். எல்லாம் சேர்ந்தாதான் சரீரம். 14வது வசனம் வாசிக்கணும். முழுவதும் செவியானால் மோகம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அதாவது ரொம்ப தெளிவா சொல்லப்படுவது என்ன? நம்ம எல்லாம் ஒரு வேற வேற இதா இருந்தாலும், வேற வேற அங்கங்களா அவயவங்களா இருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்ப என்னன்னா ஒரு சரீரத்துல நிறைய அவயவங்கள் வேணும். கண்ணு வேணும், காது வேணும், மூக்கு வேணும், வாய் வேணும், காது வேணும். இப்படி அநேக அவயவங்கள் அவசியம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எனக்கு அடுத்த ஆளு தேவையில்லைன்னு இருக்கக்கூடாது. எப்படி? எனக்கு அடுத்த உறுப்பு தேவையில்லை என்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. சொல்லும் போது என்ன சொல்றாரு? சரீரம் முழுவதும் கண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்னத்துக்கு பிரயோஜனப்படும்? சரீரம் பூரா வாயா இருந்தா எப்படி இருக்கும்? ஒன்னே தாங்க முடியல. ஒரு சிலர் யோசிக்கலாம், பின்னாடி ஒண்ணு வச்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். ஒரே நேரத்துல முன்னாடி இருக்க அக்காட்டையும் பேசியிருக்கலாம், பின்னாடி இருக்க தங்கச்சிட்டையும் பேசியிருக்கலாம். நிறைய பேர் 10 பண்டிகைகளை ஒரு வாங்கி யோசிச்சு பாருங்களேன். எந்த எல்லா உறுப்பும் வேணும், எல்லா உறுப்பும் சேர்ந்ததுதான். ஆனா எல்லா உறுப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கவும் மாட்டாங்க, இருக்கவும் கூடாது. சபையில எல்லாருமே நல்லா பாட்டு படிச்சா, எல்லாருமே பிரசங்கம் பண்ணுங்க, யாரு கேட்கிறது? ஹலோ, எல்லாருமே எனக்கு மைக் வேணும்னு கேட்டா அப்ப முன்னாடி உட்கார்ந்து யாரு கேட்கறது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா சபையில வந்து எப்படியாவது நானும் மைக்க பிடிச்சு பாட்ட பாடி இருக்கணும், நானும் மைக்க பிடிச்சு என்ன பிரசங்கம் பண்ணிடணும், நானும் மைக்க பிடிச்சு ஜெபம் பண்ணிடணும். எல்லாம் எங்க இருக்கு? இங்க வந்து வாயாரத்துல ஒரு பிரயோஜனம். என் வீட்டுல நீ மிளகாய் போட்டு நீ வாட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி யார் என்ன சொல்ல போற? இல்ல இல்ல, இங்க மைக்க பிடிச்சுதான் ஜெபம் பண்ண, வீட்டுல இல்ல. அப்ப என்ன, நம்ம எல்லாரும் வேற வேற அவயவம், ஆனா எல்லா அவயவமும் அவசியம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னொரு அவங்கள மாதிரி ஜெபம் பண்றது, அவரை மாதிரி பிரசங்கம் பண்றது. எதுக்கு? ஒரு ஊழியக்காரர் கண்ணுல பிரச்சனை, அதனால அவர் இப்படி இப்படி பிரச்சனை பண்ணாரு, அதே மாதிரி அடுத்தால் பின்பற்றுறது. யோசிச்சு பாருங்க.
எதை காப்பி அடிக்கிறது? அவரை மாதிரி ஒரு ஆள் வேணும், இன்னொரு ஆள் ஆண்டவர் படைச்சிருப்பாருப்பா. உன்னையே எதுக்கு படைச்சாரோ அந்த வேலையை பற்றி நீ பாரு. எல்லா அவயவும் முக்கியம், எல்லா அவயவும் முக்கியம், எல்லா அவயவும் வித்தியாசம். அப்ப என்னன்னா, நம்ம எல்லாருமே வித்தியாசமானவர்கள், நாம் எல்லோருமே விசேஷித்த அழைப்பு பெற்றவர்கள், நாம் எல்லோருமே வித்தியாசமான அழைப்புகளை பெற்ற ஒரு சரீரம். அப்ப என்ன, நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க மாதிரி இருக்க முடியாது, முடியாது. அப்படி படைக்கலாம் ஆண்டவர். சந்தேகம் தான் பக்கத்துல இருக்கவங்க பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க, உங்க ஹெட்லைட்டு உடைஞ்சு போச்சு. போய் உங்க வண்டி மாடல் நம்பர் சொன்னா அந்த ஹெட்லைட்டை கொடுத்து அது அப்படியே ஃபிட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒருக்க மூக்க வெட்டி பக்கத்துல இருக்கவங்க வச்சா எப்படி இருக்கும்? இல்ல உங்க கால் எடுத்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? கிடையாது. நீங்க every one of us are uniquely gifted. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரத்யட்சமாக அழைக்கப்பட்டு கிருபை வரப்பெற்றவர்கள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நான் எங்க செய்தியில சொல்லி கொடுத்திருக்கேன். உங்க கையில வர்ற ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை எப்போ உங்களுக்கு வருதுன்னா, நீங்க உங்க தாயின் கருவில இருக்கும்போது 8 இருந்து 12 வாரங்களுக்குள்ள வருது. அப்படின்னா உங்களுக்குள்ள மறந்துருச்சு உலகத்துல. இப்ப நம்மளா இருந்த கம்ப்யூட்டர் காலத்துல என்ன பண்ணிருப்போம்? சரி விடுங்க, கணக்கு என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை உள்ள பிள்ளைங்க பிறகுது? 10 லட்சம் பிள்ளைங்க. சரி 10 லட்சம் பிரிண்ட் போடு ராஜா, காப்பி கட் காப்பி பேஸ்ட், டெய்லி 10 லட்சம் பிரிண்ட் போட்டுக்கிட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணலையே. எப்படிங்க? உங்க கை இந்த ரேகை பாருங்களேன், ஒரு 100 வரி இருக்கும், 150 வரி இருக்கும். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, கவலைப்பட்டா நிறைய வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் போட்ட வரி. சரியா? இந்த 150 வரி இப்போ இங்க இருக்க நம்ம யாருமே ஒத்து போகாது. சென்னையில ஒத்து போகாது, தமிழ்நாட்டில் ஒத்து போகாது, இந்தியாவில் ஒத்து போகாது. 6 billion people on the planet, அதுல யாரு கூட ஒத்து போகாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களை எவ்வளவு தனித்தன்மை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பிறந்து மரித்து போன யாரோடையும் ஒத்து போகாது, இனி பிறக்க போகிற யாரோடையும் ஒத்து போகாது. அப்ப என்ன, உங்க தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களுக்கு இவ்வளவு இந்த ரேகை நம்ம கண்டுபிடிச்சோம். ஆண்டவர் எது கொடுத்தாரு? எதையும் தூக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக கொடுத்தாரு. இவ்வளவுதான் சிம்பிள். உனக்கு கிரிப் வேணுங்கிறக்காக கொடுத்தாரு. நம்ம தான் அதுல இருந்து ஒரு ரேகையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு இதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பாருங்க எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பண்றாரு தெரியுமா? கை ரேகை, உங்க நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கை எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டீங்கன்னா அதுல ஒரு ரேகை இருக்கு, அதுவும் யாருடைய சேராது. இந்த கண்ணுக்குள்ள ஐரிஸ் ஒன்று இருக்கு, ரெட்டினால ஒரு பிரிண்ட் இருக்கு. அந்த பிரிண்ட், இந்த கண்ணுக்குள்ள இருக்க பிரிண்ட்டும் யாருடையும் சேராது. இப்ப சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்க மாதிரி நீங்க பாட்டு பாடணுமா? உங்க பக்கத்துல இருக்க மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுமா? உங்க பக்கத்துல இருக்கவங்க மாதிரியே நீங்க செய்யணுமா? இல்ல உங்க பாஸ்டர் மாதிரி செய்யணுமா? தேவையில்லை. என்னைய ஆண்டவர் விசேஷ நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறாரு. அப்ப சபையில நான் இருக்கிறேன்னா நான் மற்றவங்கள மாதிரி காப்பி அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன திறமை கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய நான் அந்த சரீரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கேன். கை என்ன செய்யும்? எதையாவது எடுத்து வைக்கும், சாப்பிடும், என்ன செய்ய சொல்லு செய்யும். கால் என்ன பண்ணும்? நடக்கும். ஒன்னொன்னும் ஒரு வேலை செய்யும். கண்ணு ஓடுனா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யற வேலையை வேற ஏதாவது செஞ்சா எப்படி இருக்கும்? மோசமாயிருக்கும்.
அப்ப என்ன நமக்கு என்ன தெரியணும்? எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்பை நான் பண்ணணும், வேற எதுவும் செய்ய கிடையாது. இதுல என்ன ஒரு காரியம்னா, இங்க ஒரு வரல் வச்சுக்கோங்க. எபேசியர் இருப்பாங்க, எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க, நான் தெரிந்து சொல்லி கொடுக்குறேன். பட் எபேசியர் வாங்க, எபேசியர் 1வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபம் பண்றாரு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் அப்படிங்கிற ஒரு ஜெபம் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு ஜெபம் பண்றாரு. அதாவது கர்த்தர் இதுவரை செய்து முடித்த காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படிங்கிற சொல்லி ஜெபிக்கிறாரு. 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம எதுல வளர்ந்து விட வேண்டும், எதுல வளரணுங்கிறத சொல்றாரு. அது நம்ம கிறிஸ்துவின் அன்புல வளரணும், அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லி சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 1வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்க. அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பரிசத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நடப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இப்ப சபைக்கு தலை யாருங்கிறத ஆண்டவர் சொல்றார். சரீரத்தை சொல்லிட்டு தலை யாரு? பாஸ்டர் கிடையாது. இதனாலதான் நிறைய சபைகள் நம்மளை கூப்பிடுறது யோசிப்பாங்க. இவர் நம்ம பாஸ்டர் சப்போர்ட் பண்றாரா, பாஸ்டர் சப்போர்ட் பண்றாரா தெரியாது. வசனத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம கடமை இல்லை. ஆனா என்னன்னா, ஒரு சபையை வழி நடத்துவதற்கு மேய்ப்பர்களை வைக்கிறார். ஆனா சபைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். சபைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர், சபையினுடைய தலைவரும் ஆண்டவர். இது மாறுச்சுன்னா அந்த சபை வீணா போயிடும். உலக பிரகாரம் இருக்கும், ஆளுங்க வருவாங்க, நிறைய கூட்டம் வரும், காணிக்க நிறைய வரும், அதெல்லாம் சபை கிடையாது. சபை என்பது கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வழிநடத்தப்படக்கூடியதா இருக்குதான் சபை. அந்த சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. அவர் சம்பாதிச்ச சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு சொல்லும்போது சொல்றாரு, ஆகையால் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, தெளிவா இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தன்னுடைய சுய ரத்தத்தினால அதை தெளிவா எழுதிட்டார். by his own blood, கடன் வாங்கின ரத்தம்லாம் கிடையாது, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. நீங்க தயவு செய்து தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சபையில நீங்க யாருன்னு தெரியும்னா, சபை யாருக்கு சொந்தம், யாரு தலைன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஒழுங்கா இருப்பீங்க. சபைக்கு தலை தேவன் கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, அந்த சபையை அவர் சம்பாதிச்சது எதுல சம்பாதிச்சார்? தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சார். நான் எதனாலே சம்பாதிக்கல. பேதுருவை குறிச்சு எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனத்துல என்ன சொல்றாரு? வெள்ளியினால் இல்ல, பொன்னினால் இல்ல, மாசற்றதும் வாடாததுமாகிய என்ன அவருடைய ரத்தம், பெற்ற அந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சு கொண்ட திருச்சபை. அப்ப என்ன? திருச்சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அது என்ன? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான திருச்சபை. அந்த திருச்சபைக்கு தலைமை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தலை அவர்னா மீதி அங்கதான் நம்ம, மீதி அங்கதான் நம்ம. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்யணும், என்ன பங்கு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளணும்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய சபையாகிய சரீரத்துல உங்க அங்க என்னன்னு தெரியும். இப்ப இது ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சரீரம் இருக்கு.
இல்லையா? ரொம்ப டீப்பானதா சரீரம் இருக்குன்னு அப்படி யோசிக்கிறீங்க. நமக்கு எங்க சரீரம் இருக்கு? அதான் பெருசா இருக்கு. எண்ணத்தை வளர்க்குறோமோ இல்லையா, சோத்தை போட்டு வளர்த்துறோமே இல்லையா? சரீரம் இருக்கா, நம்மளால வெகுவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சரீரத்துல நான் யாருன்னு முதல்ல தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த சரீரம் எப்படி இயங்குகிறது அதெல்லாம் பாருங்க. இந்த கை இப்படி தூக்குறதுக்கு காரணம் என்ன? கை தூக்கணும் நினைக்கிறதுனாலயா? அப்ப சபை முதல்ல என்ன தெரியணும்னா, தலை சொல்றத கேட்கணும். யாரு கேட்கணும்? நானும் பார்த்துட்டேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்பேன்னு சொல்ல மாட்டேன். இப்படி நான் சரீரம் தான் சொல்லுவீங்க, எல்லாம் கேட்கறதுக்குலாம் சரி பாஸ்டர். ஆனா நீங்க யார் சொன்னதை கேட்கணும்னா நாங்க கேட்கணும், இல்லைன்னா சரீரம் கேட்கணும். யாரும் மூணாவது மனுஷன் மாதிரி ஏன் நான் கேட்கணும்னு சொல்ல வேண்டியதானே? வருதா பாத்தீங்களா? அப்ப என்ன முதலாவது என்ன செய்யணும்னா, எல்லா அங்கங்களும் இங்க இருந்து வர்ற கட்டளைக்கு கீழ்ப்படிய கத்துக்கணும். நீங்க முதல்ல சபையில ஒரு அங்கம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் முதல் காரியம். எப்ப கீழ்ப்படியும்? தொடர்புல இருந்தாதான் கீழ்ப்படியும். கைக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னு ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்கும் சரீரம், மூளை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கணும், ரொம்ப டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. என்ன நர்ஸா இருக்காங்கல்ல, பார்த்தீங்கன்னா கை தூக்க முடியல. ஐயா பாஸ்டர், டாக்டர் ஐயா என்னன்னு பாருங்க, இந்த கை வரமாட்டேங்குது, இந்த கை வரமாட்டேங்குது. என்ன காரணம்? கனெக்ஷன் பிரச்சனை. இப்ப தெரியுதா? நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கனெக்ஷன் கிடையாது. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வேலையும் செய்யணும், ஒண்ணுமே சபையில ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அவுட் ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க சர்ச்சில். பாத்தீங்களா? வெளியே நிக்கிறவங்க. சொல்லி சொல்லி என்ன சொல்றேன்னு பார்ப்போம். கையை கட்டிகிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நிறைய பேர் பைபிளே எடுத்து வருது. எப்படி சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்து வர்றது இல்லை. நீங்க பிரிச்சு உட்கார வச்சுட்டீங்க. இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள். பாவம், அட்லீஸ்ட் மனைவி பைபிள் எடுத்து போதாவது அவர் இப்படியா பார்த்துட்டு இருந்தாரு, அதையும் எடுத்துக்கிட்டீங்க நீங்க. நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா பைபிளே எடுத்து வர்றது, பெண்கள் மட்டும் தான் எடுத்து வருவாங்க. இவர் என்னன்னா அப்படி சைடுல இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. அவங்க பைபிளை திறக்கும் போது இடிப்பாங்க. பார்த்துட்டாராம், எப்படி பைபிளை பார்த்துட்டாராம். என்னமோ இவர் ஆண்டவர் உதவி செஞ்சவாரு. ஏன்னா கனெக்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஆனா சரீரத்துல அங்கம் தான், நல்லா கவனிங்க, சரீரத்துலதான் இருக்கு, ஆனா வேலை செய்ய. காரணம் என்ன? கனெக்ஷன் இல்ல. கனெக்ஷன் இருந்தாலும் கீழ்ப்படியும். கனெக்ஷன் இருக்கும், ஒரு சிலது கீழ்ப்படிய. நான் தூக்க மாட்டேன். எல்லா கையெழுத்திட்டு வலையில சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அப்படியே எல்லா ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கையை தூக்கி அல்லையா சொல்லுங்க. ஆவியில நிரம்பி அப்படி இப்படி இவர் இருந்து சொல்லுவாரு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க. அதான் அந்த காலை அப்படி ஆக்குறதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணும். கனெக்ஷன் இருக்கு. முதல்ல கனெக்ஷன் இல்லாத மக்கள் கனெக்ஷன் இருக்கு, ஆனா கீழ்ப்படியாத கனெக்ஷன் இருக்கு. சரி,
தலை பார்த்தாச்சு, இப்ப சரீரத்துல அங்கம் பார்க்கிறோம். உங்க சரீரத்துல இருக்கிறதுலே முக்கியமானதுதான் நீங்க எதை சொல்றீங்க? எது சொல்லுங்க? காத்தா, ஆட்டு, இருதயம். சரி, அப்புறம் நுரையீரல். அவங்களுக்கு எதை நுரையீரல் பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. வேற கண்ணு, மூக்கு, காது, காது. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே முக்கியம். ஏதாவது ஒண்ணு வேலை பார்க்கலனாலும் ஆஸ்பத்திரி தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. கண்ணுல எப்படி இருக்கும்? காது கேட்காம இருந்தா பேச முடியாதுன்னா, நடக்க முடியாதால இருந்தா, கை தூக்க முடியாதால இருந்தா, ஹார்ட் நல்லா இருந்து நடக்க முடியலன்னு எங்க வர முடியும்? நுரையீரல் நல்லா இருந்து நடக்க முடியலன்னு எப்படி வர முடியும்? நல்லா நடக்க முடிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எப்படி வர முடியும்? எல்லா வேலை பார்த்து கொண்டு ஏதாவது ஒண்ணு வேலை பார்க்க வேணாங்க. இருக்குதுலே ரொம்ப மோசம் டாய்லெட் போறதுதான். அது போலனாலும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கும். ஹலோ, இது பெரிய தியாலஜி எல்லாம் இல்ல. சிந்திச்சு பாருங்களேன். உங்க சரீரத்துல என்ன தெரியுமா தெரியும்? ஏதாவது ஒரு வேலை பார்க்காத போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே எவ்வளவு முக்கியம்னு. அப்ப என்னன்னா, சபைக்கு வர்ற, சபையில இருக்கிற எல்லாருமே முக்கியம். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன தெரியணும்? சபையில நான் ரொம்ப முக்கியமான ஆளு, நான் இல்லைன்னா வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்களா அந்த காரியத்தை செய்யறவங்களா இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு வாரம் சபைக்கு வரல அப்படின்னா, ஐயோ என்ன அந்த பிரதர் என்னடா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? இல்ல ஒரு மாசமா வராம, இல்ல வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ் மட்டும் வந்துட்டு போறவங்களா இருந்தா அவங்க இதை பத்தி யாரும் கவலைப்படுறாங்களா? யோசிச்சு பாருங்க. என்ன எல்லா அங்கமுமே மிக மிக முக்கியம் என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. பக்கத்துல இருக்கவங்களை நீங்க பாராட்ட கற்றுக்கொள்வீங்க. காலை நடக்கணும். காலுக்கு போற கட்டணை எத்தனைய கடந்து வந்தாதான் காலுக்கு போய் சேரும். இப்ப இவங்கெல்லாம் எங்களுக்கும் காலுக்கும் பிரச்சனை, அதனால நாங்க கட்டளையை அனுப்ப மாட்டோம்னு சொன்னா பாடி நடக்குமா? சரீரம் நடக்குமா? சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க புதிய ஏற்பாட்டுல ஒன் அனதர், ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிற பதம் 157 முறை இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்க புத்தி சொல்லுங்க. ஒருத்தர் இப்படி ஒருவருக்கு ஒருவருங்கிறது எத்தனை முறை இருக்கு? 157 முறை இருக்கு. அப்ப என்னன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, அந்த சரீரத்தில் உள்ள எல்லாருமே முக்கியமானவங்க. அந்த எல்லாருமே ஒருத்தரோடு ஒருத்தர் இணைக்கப்பட்டவங்கன்னு தெரியும். நான் ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டவன். அந்த இணைப்பு இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது? இந்த சரீரத்தை சரியான முறையில வழிநடத்த முடியாது. எபேசியத்துல தான் இருக்கிறீங்க. 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 15-16 வசனம் வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே எப்படி? கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. ஒரு நிமிஷம். நம்ம உடம்புல மொத்தம் 206 எலும்பு இருக்கு. சரியா? 206 எலும்பு இருக்கு. இது இசைவாய் இணைக்கப்படுவதுங்கிறது கர்த்தர் நடத்துற காரியம்.
நீங்க எசேக்கியேல் 37வது அதிகாரம் நீங்க திரும்ப வேணா நீங்க வீடியோவை பாருங்க. 37வது அதிகாரத்துல என்ன திரளான குவியலாக எலும்புகள் கிடக்கு. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே இதெல்லாம் உயிர் பெறுமா அப்படிங்கிறார். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க சொன்னா நீ சொல்லுன்னு உடனே எலும்பு ஒன்னோட ஒண்ணு இசைவாகி அது எலும்பா மாறுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இராணுவமாக மாறக்கூடிய காரியம். இந்த 206 எலும்பும் எந்த எலும்பு எங்க இருக்கணுங்கிறத கூட்டி இணைக்கிறவர் யாரு? இப்போ உங்களை கொண்டு வந்து எந்த எலும்பா வைக்கணுங்கிறது யாரோட வேலை? கர்த்தர். அதனால நீங்க கர்த்தரை கேட்கணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கழுத்து எலும்புக்கு பதிலா இந்த தொடை எலும்பு கழுத்துல வந்திருந்தா எப்படி இருக்கும்? நீங்க ஆள் எப்படி இருப்பீங்க? இப்படி ஆயிருக்கு சரீரம், இது கழுத்து. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நிறைய சர்ச்சை நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு போறது காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன இசைவா இணைக்காம இவங்க தங்களை இணைக்கிறது. நான் அந்த அக்காக்கு எப்ப பாரு மைக் கிடைக்குது, என்ன பண்றாங்க? அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்ப அவங்கள விட நான் சத்தமா ஜெபம் பண்ணணும். அப்பதான் பாஸ்டர் கேட்பாரு, ஓகே உடனே சத்தமா ஜெபம் பண்ணணும். அடுத்த வாரம் எனக்கு கொடுத்தா நான் ஒரு மைக்கு. இப்படி எதையாவது செஞ்சு தவறுதலா இணைக்க கூடாது. என்ன எல்லாத்தையும் இசைவாய் இணைக்கக்கூடியது. இதுல இன்னொரு காரியம் எங்களுக்கு, எல்லா கணுக்களும் இசைவாய் இணைக்கப்படும். இந்த ஜாயிண்ட் ஒருத்தரை ஜாயின் போடுறது யாரு? கர்த்தர். அதனாலதான் கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எந்த ஊரு? பூர்வீகம். நாங்க சேர்ந்தோம். இல்ல பூர்வீகம். பூர்வீகமா நான் அந்த சவுத்துல எங்க? திருநெல்வேலியில எங்க? பாளையங்கோட்டையில எங்க? ஏ காலனியா பி காலனியா? இல்ல நீ எந்த ஊருன்னு கேட்டு அதை எங்க எந்த எதுக்கு கேட்கிறாங்க? நீங்க நம்மால ஆனா பேர் கிறிஸ்தவன். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்க ஜாதியினால் அடையாளம் காட்டப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் நம்ம இதுல ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்றதுல என்ன சொல்றாங்க? பிரதர் நீங்க பாண்டகீனா கேட்கிறாங்களா? பாண்டகீனா மறுபடியும் பிறந்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன, நீங்க உங்க ஜாதி செத்துருக்கணுமா இல்லையா? அதோ எல்லாரும் பயிட் ஆயிட்டீங்க. நம்ம நிறைய பேர் இன்னும் விடுறது, பழைய மனுஷன் சாக விடுறது இல்லை, எதுக்கு கொண்டு வந்துடுறது, அவனையும் சேர்த்தே விடுறது. அதனால நிறைய பேரோட வாழ்க்கை நாத்த அடிக்கும். ரோமாபுரி பேரரசுல ஒரு பெரிய தண்டனை கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு இருக்கிறதுல பெரிய தண்டனை என்னன்னா, செத்து போன ஒருத்தர் சரீரத்தை எடுத்து அவனை கட்டி விட்டுருவாங்க. அந்த செத்து போன சரீரம் என்ன பண்ணுன்னா, அதுல இருந்து புழு பூச்சி அந்த சரீரத்தை சாப்பிட்டு அப்படியே இவன் சரீரத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். இவனால நடக்க முடியாம அப்படியே அரிச்சு கடைசியில் இவனே செத்து போவான். ஆனா ரொம்ப கொடூரமான சாவா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று இப்படிப்பட்ட பிரிவினைகளால அவங்க வாழ்க்கையும் நாத்தம், அவங்களும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அறியாத போது இருந்தீங்க, ஆனா ஆண்டவர் அறிஞ்ச பிறகு நீங்க கணுக்களாக இணைக்கப்படுவது, இசைவாய் கணுக்களோடு கணுக்களாக இணைக்கப்படுவது சகோதர சகோதரி என்கிற அடையாளத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவத்துல நீங்க மற்ற கிறிஸ்தவனை சகோதரனாக சகோதரியாக பாவிக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவன் அல்ல. நான் தெளிவா சொல்லித்தரேன். நீங்க சொல்லலாம், அவமான பாசம் பேசலாம், நீங்க பயங்கரமா பாட்டு பாடலாம், நீங்க பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நீங்க கிறிஸ்தவன் இல்லைங்க, நீங்க நடிகர்கள். ரொம்ப முக்கியம். எல்லாம் பண்ணுவோம், கல்யாணம் வரும்போது நம்ம ஆளுங்களாம் பார்த்துருக்கீங்களே, என்ன நம்ம ஆளுங்க அங்க எப்ப மட்டும் மீதி நல்லா சபையில் இருக்கவங்க நம்ம ஆளு இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன்.
அதனாலதான் பவுல் வச்சு எழுதும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூதனும் இல்ல, கிரேக்கனும் அல்ல, ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல. நிறைய பேர் சபையில பெண்களை மதிக்கிறதே கிடையாது. ஜெபம் பண்றதுக்கு, சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு, கூட்டுறதுக்கு, இதுக்கு மட்டும் பெண்களை உபயோகப்படுத்துறது, மீதி காரியத்துக்கு உபயோகப்படுத்துறது தவறு. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று வரும்போது நாம் இசைவாக சகோதர சகோதரிகளாய், இசைவாய் கணுக்களாய் இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இணைப்பு எதனால வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தினத்தினால வந்தது. அதனாலதான் நம்ம பார்த்தா என்ன சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அப்ப எங்க அங்க ஜாதி வரும்? அங்க எப்ப பிரிவினை வரும்? வராது. அப்ப இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இப்படி ஏதாவது ஒரு இதுல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வெளிச்சம் வந்துருச்சு, நான் இனி ஜாதி பார்க்கிறவன் இல்ல, அது மாத்திரம் இல்ல, ஆண் பெண் பிரிச்சு பார்க்கிறவன் இல்ல, எல்லாரையும் சகோதரனா சகோதரியா பாவிக்க கூடியவனா, எல்லாரையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும் பார்க்கிறவனா. அப்ப என்ன, உதவிய சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்திவிருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த வசனத்துக்கு மட்டும் நான் ஒரு 7 பிரசங்கம் பண்ணேன். இந்த ஒரு வசனத்துக்கு இது அவ்வளவு பெரிய ஆழமான வசனம். நீங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி. எப்படி சரீர வளர்ச்சி உண்டாகணும்? அந்த சரீர வளர்ச்சி எதனால உண்டாகணும்? அன்புனால உண்டாகணும். கையும் சேர்ந்து ஒரு பொருளை எடுக்கும். இந்த 2 கையும் சேர்ந்து மைக்க பிடிக்குது. இந்த 2 கையும் ஒன்னா செஞ்சு வேலை பார்க்குது. ஏன் அந்த 2 கையும் ஒன்னா தொங்குறதுனாலயா? கிடையாது. இந்த கை எந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் மேல அன்பு செலுத்துதோ அந்த அளவுக்கு இது அடுத்ததோட வேலை செய்யும். இந்த கையும் எதிர்மறையானது. இது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு, இது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா 2 சேர்ந்து வர்றதுக்கு காரணம், 2ம் கர்த்தரை நேசிக்குது. அதனால ஒன்னோட ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குது. அன்புனால வேலை பார்க்கறது என்ன காரணம்? நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னா என்னால காண்கிற சகோதரர் சகோதரியை நேசிக்க முடியும். நீங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முழுவதும் எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் தெரியும். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, வாசி பார்க்க சொல்லுங்க. நான் என்னுடைய சொந்த சகோதரனுக்காக அவருக்காக நான் என்ன கடன் பட்டவனா இருக்கிறேன். எப்படி? நான் காண்கிற சகோதரனுக்கு என் ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு நான் அன்பு செலுத்துறதுக்கு நான் கடன் பட்டவனா இருக்கேன். என்ன அர்த்தம்? நீங்க பார்க்கிற சகோதரனுக்காக நீங்க மறிக்க தயாரா இருக்கணும். என்னைய பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா பாஸ்டர்? நான் யார் தெரியுமா? இந்த சபைக்கு ராக் வைக்கும் போதே இருந்த நான் என்னைய பார்த்து அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் பாஸ்டர் இங்க 1/2 மணி நேரத்துக்கு அதான் கேட்கணும். இல்ல சிஸ்டர் மன்னிச்சு விட்டுருங்க, தேவன் அதை பார்த்துக்கிறார், நீங்க விட்டுருங்க. இல்ல 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 நீங்க முடிவு பண்ணுங்க பாஸ்டர், நீங்க நாம அவங்களாம். ஆனா வசனம் மட்டும் கேளுங்க, பட்டாசு கலந்துரும். சகோதரிகளை மதிக்கணும், சகோதரிகள் மேல அன்பு செலுத்தணும், சகோதரிகளுக்கு ஒரு காரியம் கொடுக்கணுங்கிறது மாறுபாடான கருத்து இல்லை. சகோதரிகள் தான் இன்னைக்கு இந்த சபையிலே கூட இருக்காங்க, நிறைய சபைகள்ல கூட இருக்காங்க. ஆனா என்ன ஒரு வேதனையான விஷயம் தெரியுமா? கோச்சிக்காதீங்க, நிறைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத காரணமே சகோதரிகள் தான். இந்த சபைக்குள்ள வந்தா ஒரே நவமான பாசை தான் பரலோகம் கீழே இறங்குது. அப்படியே பாட்டுக்கலாம்.
அந்த மாதிரி எங்க வீட்டுக்கு போக பிள்ளைங்க புருஷன் வந்திருக்கவே மாட்டாங்க. அங்க புருஷன் சொல்லுவாரு, அம்மா வந்துட்டாங்க, ஸ்கூட்டர்ல இருக்கிற சத்தம்ல வர்ற சத்தம் கேட்டுனாடே உங்க அம்மா வர்றடா ஆஃப் பண்ணி ஓடி ஒழிச்சுக்கும். வந்துட்டா வந்து என்ன ஆட போறான்னு தெரியும். இங்க பரவ ஆடுது, அங்க வேற ஆடு வீட்டுக்கு. இங்க ஒரே நவமான மாசம் சாப்பிட்டா என்னமா ஜோம் பண்றாங்க. அங்க வாயை திறந்து தூசலாம், வீட்டுக்குள்ள காது கொடுத்து கேட்க முடியும். எங்க இருக்க ஆண்டவர் வீட்டுக்கு கூட வரலையா? அதனாலதான் சொல்றேன், எங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்க உள்ள ஒரு சுவிட்ச் ஆன் பண்றேன், சுவிட்ச் ஆன் பண்ணி நான் இன்றைக்கு கிறிஸ்தவன் போகும்போது அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கிறோம் ஆண்டவர். ஆனா என்ன செய்யுது, போகும்போது மட்டும் சொல்லணும், போகையிலும் வரையிலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். அது எந்த வசனம் யாருக்கு சொன்னாலும் தெரியும். எல்லாத்தையும் கால் வாங்கினா எழுதிடுது. சிந்திச்சு பாருங்களேன் சகோதரிகளை, தயவு செய்து நான் உங்க மேல அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கை மாற்றப்பட்டதா இருக்கணும். பிலிப்பியர்னு ஒரு கடிதம் இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார், சரியா? அவர் விடுதலை பண்ணப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஆனா பிலிப்பாய் பட்டணத்துல இருந்து ஒரு தகவல் வருது, எப்பாப்ராதுக்கு வந்திருக்காரு. இப்ப அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன பிரச்சனை தெரியுமா அந்த சபையில? எதுக்காக கடிதம் எழுதுறாரு தெரியுமா? 2 சிஸ்டர்ஸ்க்குள்ள பிரச்சனை. உங்க பைபிள்ல ஒரு கடிதம் இருக்கு, ஒரு சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதம் எதுக்காகனா 2 சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை, அதுக்காக எழுதுறாரு. 4வது அதிகாரம் 2வது 3வது பாருங்க. இதுவரைக்கும் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஒரே சிந்தியா இருக்க எத்தனையாலும் புத்தி சொல்கிறேன். அன்றியோ ரெண்டு சிஸ்டர்ஸ், சிந்திகையால் எத்திகையால், ஓகேயா? இவங்க 2 பேருக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு புத்தி சொல்றேன். அவங்க 2 பேரும் யாரு? அவர்கள் நீ அவங்களுக்கு உதவியாக உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவங்க என்ன வேலையாட்களோட கிடைச்சது, அவங்களும் என் கூட உள்ள வேலையாட்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க யாரு? அவங்கள யாரா? மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். சுவிசேஷ ஊழியத்துல ரொம்ப கிளம்பந்த அளவுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்ட 2 சகோதரிகள். யாரு? சுவிசேஷம் சொல்றல அப்படிப்பட்ட சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல, அவங்க யாரு? அவங்களுடைய நாமங்கள் எங்க எழுதப்பட்டிருக்கு? அவங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதியாச்சு. ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷ வாஞ்சை உள்ள 2 சகோதரிகள். ஆனா என்ன, 2 பேருக்கும் பிரச்சனை. அதுக்குதான் கடிதம் எழுதுறாரு. நீங்க பாருங்க, 1வது அதிகாரத்துல சொல்லுவாரு, என் கட்டு நிமித்தம் நீங்க இது பண்ணாதீங்க, சுவிசேஷம் பரப்பக்கூடியதா இருக்குன்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒரே ஏக சிந்தையா இருங்க, ஏக எண்ணம் உள்ளவங்களா இருங்க. நாங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிறிஸ்துவ இருந்த சிந்தை இருக்கட்டும் உங்களுக்குள்ள. எப்படி கிறிஸ்து 2வது அதிகாரம் வரும்போது 5வது வசனத்துல என்ன சொல்றாரு, எப்படி கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினாரு. அடுத்து தீமோத்தேயு, அவன் எப்படி கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்காக தன்னை கொடுக்கக்கூடியவன், அவன் எப்படி தன்னை தாழ்த்தினா, எப்பாப்ராதித்து அங்கிருந்து பிலிப்பாயிலிருந்து ரோமாபுரி வரைக்கும் வந்தான், அவன் சாக கிடந்தான். அது மாத்திரம் இல்ல, அடுத்து 3வது அதிகாரத்துல நான் சொல்லணும்னா எல்லாரும் காட்டிலும் நான் மேன்மையா சொல்லணும். என்ன சொல்ல முடியும்? 8ஆம் நாள்ல விருத்த பண்ணப்பட்டேன், எபிரேயர்ல பிறந்த எபிரேய, பரிசேய, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவ. அப்படி இருந்தும் நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டு போறேன். அதனால சகோதரிகளே ஒன்னாங்க. இதுதான் கடிதம். இந்த 2 சகோதரிகளும் சுவிசேஷத்துல பிரயாசம் உள்ளவங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க. அப்ப என்ன பிரச்சனை இங்க? யாருக்கும் எப்பவும் வரும் ஒரே சிந்தை இல்லைன்னா எங்க வேணாலும் வரும். அதனாலதான் என்ன சொல்றாரு, அன்பின் நிமித்தம். எபேசியர் 4:16 சொன்ன என்ன, அன்பினாலே இசைவாய் கட்டப்பட்டவங்க. அந்த அன்பு, நீ கண்டிப்பா கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க, சரியா?
எல்லா கல்யாண வீட்லயும் வாசிக்கிற பைபிள் என்ன? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும். அன்பு இது அன்பு 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 இது இப்படியே அன்பை பத்தி கேட்கணும். ஆனா என்னன்னா பவுல் வந்து கல்யாணத்துக்கு எழுதுறது. ஹலோ, நீங்க எல்லாம் பின்னாடி வந்து கல்யாணம் பண்ண போறீங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டுட்டு நீங்க கல்யாணம் நீங்க செய்யற வேலையெல்லாம் எல்லா பொல்லாப்பும் செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் எதுக்கு எழுதினாரு? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஆவியின் வரங்கள் என்னன்னு எழுதுறாரு. நீங்க எப்படி எல்லாம் ஒவ்வொரு அங்கம்னு சொல்லி சொல்றாரு. 14வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீ அந்த அந்த வரங்களை நீ எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்ற. இதெல்லாம் வரும், இந்த வரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை எதை கொண்டு உபயோகப்படுத்தணுன்றதுக்கு தான் அன்புனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். இதை அன்பை கொண்டு இப்படி காரியங்கள் செய்யும் எழுதுறதுக்கு தான் நடுவில் அன்பு எழுதினாங்க. நம்மளுக்கு அதை மட்டும் பிரிச்சு தனியா எடுத்து வச்சு கல்யாணத்துக்கு மட்டும் வாசிச்சு விட்டுரும். அது பிரசங்கம் பண்ணும் போதும், ஜபம் பண்ணும் போதும், மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போதும், தேர்தல் சொல்லும் போதும் அந்த அன்புல செய்யுங்கன்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனம் எதுக்காக எழுதப்பட்டது? நீ அங்கம், ஒரு சபையினுடைய அங்கம், ஒரு சரீரத்துல ஒரு அங்கம். அந்த அங்கம் எப்படி இசைவாய் இணைக்கப்படணும்? அன்புனால கட்டப்படணும். அப்ப அந்த அன்புனால கட்டப்படும் போது என்ன வரும்? அந்த அவயம் ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைக்கப்படும். அப்ப நீங்க என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அன்பு காட்டக்கூடியவர்களாய் அவர்களோடு எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கீங்களோ அப்படிதான் ஒன்னா சேருவீங்க. இல்லைன்னு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் அன்புனால ஒரு அவயத்தோட இசைவாய் இணைக்கப்பட்டு என்ன சபை எப்படி வளரணுமா, சரீரம் எப்படி வரணும்? பூரண வளர்ச்சி, பூரண வளர்ச்சி. அதனால வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 4:16 பூரண வளர்ச்சி அடையத்தக்கதாக. இப்ப யோசிங்களேன், கை மட்டும் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா அவங்க சரீரம் எப்படி இருக்கும்? இந்த மகன் வளர்றா, கால் மட்டும் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, இல்ல மூக்கு மட்டும் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, இல்ல காது மட்டும் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, அப்ப என்ன? எல்லாரும் வளரும். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வளரும். அவன் தன் தன் அது பாருங்க, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக வளரணும். அப்ப நீங்க இந்த சபையில இருக்க எல்லா மக்களுமே அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்றால் கூட வளரணும். அவசியமான ஒன்று. எப்பயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் கேட்கும் போது நான் எப்படி மாற வேண்டும் என்று சொல்லக்கூடியதா நீங்கள் வளரக்கூடிய ஒரு மக்களா வரும்போதுதான் நீங்க சரீரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சரீர காரியத்தை செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 12 வாங்க, எங்க ஆரம்பிச்சு வாங்க வருவோம். 21வது வசனத்துல இருந்து வாசிங்க. கையை பார்த்து எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. என்னவா இருக்கா? எது பலவீனமோ ஆனா நம்ம ஆப்போசிட்டா செய்வோம் தெரியுமா? யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் என்ன சொல்றாரு? இருக்கிறதுல எவன் பலவீனமோ அவனை தான் முக்கியங்கிறார். இருக்கிறதுலே முக்கியம் யாரு? பலவீனமான. இப்போ என்னை பாக்குறீங்க, என் சரீரத்தை பாக்குறீங்க, சரியா? என் சரீரத்துல பாக்குறதுல நிறைய காரியங்கள் நீங்க பாக்குறீங்க. என் மூஞ்ச பாக்குறீங்க, கண்ணை பாக்குறீங்க, கையை பாக்குறீங்க, காலை பாக்குறீங்க. என்னன்னா நீங்க ஊழியத்திலையும் சில காரியங்கள் தான் பார்க்கக்கூடிய ஊழியர்கள். அதாவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய காரியம், தெரியக்கூடிய ஊழியம் என்ன தெரியுமா?
பார்க்கும்படி, அதாவது உங்களுக்கு இந்த பக்கம் பண்ணக்கூடிய ஊழியம் தான் எல்லாரும் பார்க்கக்கூடியது. ஒன்று ஆராதனை நடத்துறது, இல்லை ஜெபம் பண்றது, இல்லை மியூசிக் போடுறது, இல்லை பிரசங்கம் பண்றது, இப்படி நிறைய ஊழியங்கள் இந்த பக்கம் பார்க்கக்கூடியது. பார்க்காத ஊழியம் நிறைய உண்டு. இப்ப யோசிக்கலேன், என் இருதயம் ரொம்ப முக்கியம் தானே. உங்களால எத்தனை பேரால பார்க்க முடியுது? சிஸ்டர் சொன்னாங்க நுரையீரல் முக்கியம். நுரையீரல் முக்கியம். எத்தனை பேர் என் நுரையீரல பார்த்தீங்க? நானே பார்க்க சாப்பிடுறோம், செமிக்கணும். செமிக்கலைன்னா எப்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன? அதுவும் முக்கியம். சாப்பிட்டு செரிச்சது வெளியே போகணும், அதுவும் முக்கியம். போகலைன்னாலும் ஆஸ்பத்திரி போகணும். அப்ப என்னன்னா, சபையில நிறைய ஊழியம் வெளியே தெரியாமல் நடக்கிற ஊழியர்கள் அநேகம் உண்டு. எப்படி உங்க சரீரத்துல நடக்கிறது, உங்க ஹார்ட் பம்ப் பண்றத பார்க்கறீங்களா? அது பம்ப் பண்ணா விட்டுச்சுன்னா பரலோகமே அவ்வளவுதான். இல்லைன்னா நாங்கெல்லாம் செய்து அழகா இருக்கும் யார் இவர்கள் பாட்டு பாடினோம். அப்ப என்னன்னா, நம்ம பார்க்காத அநேக முக்கியமான ஊழியங்கள் உண்டு. யார் இப்படி பார்க்க முடியாத அவசியமான அத்தியாவசியமான ஊழியத்தை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆராதனை நடத்தி கொடுத்துருங்க, சரியா? லண்டன்ல இருந்து பாஸ்டர் வந்திருக்காரு. அவரோட வேப்பாய்க்க போடுவான், உபவாசம், ஒரே ஜபம் தான். இன்னைக்கு ஒண்ணு வேணாம், நான் அப்படியே உபவாசத்துல இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அவ்வளவு ஆயத்தமா வருவான். 8 மணிக்கு 6 மணிக்கு சர்வீஸ்னா 5 மணிக்கே வந்துடுவான். முழங்கால் போட்டு ஒரே ஜபத்துல இருப்பான். 6 மணிக்கு ஆராதனை, எல்லாரும் வரும்போது ஆராதனை நடத்தணும், வார்த்தை சொல்லணும். சேர் எடுத்து போட வேணாம் தம்பி சொல்லுங்க. 6 மணிக்கு சர்வீஸ் ராஜா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனை மணிக்கு வருவான்? 6:05 6:10 வருவான். சாரி பாஸ்டர் லேட் ஆயிடுச்சு. சிந்திச்சு பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் பார்க்காத ஊழியங்களை செய்யறாங்களோ அவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். நீங்க செய்யற காரியங்கள்ல அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பார்த்து அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பலனளிப்பார். மத்திய 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கு, 12வது வசனத்துல இருக்கு, 17வது 3 முறை. எப்படி கொடுக்க கூடாது, எப்படி கொடுக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல கொடு. ஜெபம் பண்றது எப்படி பண்ணு, நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு, வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. நீ எப்படி உபவாசிக்கணும், நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு, உபவாசி, வெளியரங்கமா உனக்கு பதில் கொடுப்பாரு. அப்ப என்ன, உள்ளுக்குள்ள வெளியே வராத மற்றவர்கள் காணாத ஊழியங்களை செய்வதற்கு நீங்க ஆயத்தமா? சரீரம் தான், சரீரத்தில் ஒரு அங்கம் தான். நிறைய பேர் தெரியும் தெரியாது. நான் உங்க சர்ச்சை விசிட் பண்றேன், ஆராதனத்தில் 2 பேரை தெரியும், அந்த கீபோர்டு போட்ட தம்பி தெரியும், அந்த பவர் பாயிண்ட் போட்டோம், இவங்க தான் பாக்குறேன், பைபிள் வாசிக்கிறேன் பாக்குறேன். யார் இதை கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் சேர் போட்டாங்கன்னு தெரியாது. நாங்க போனதுக்கு அப்புறம் யார் இதை எடுத்து அடுத்து கேட்க போறா, யார் மூடி வைக்க போறா, யார் என்ன செய்ய போறா எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆண்டவர் பார்ப்பாரு. யாருக்கு இது கொடுப்பாரு தெரியுமா? அவங்களுக்கு தான் பலன் அதிகமா கொடுப்பாரு. சாரி, பாட்டு பாடுறவங்களுக்கு அவன் வராது. மற்றவங்க பார்த்து அருமையா பாடுறீங்க அப்படின்னா போச்சு, அவருக்கு ரிவார்டு அவ்வளவுதான், இங்கே பிடிச்சு போச்சு. மக்கள் உன்னை பூலோகத்துல பாராட்டினாங்கன்னா உன் பிரதிபலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று, பரலோகத்துல இல்ல. அதனால நம்மள 4 பேர் 5 பேர் நம்ம பாராட்ட விடுறது இது வேற பிரச்சனை. எதுக்கு நமக்கு ஏதோ கொஞ்சம் அங்க கிடைக்கிறது எடுத்துருவாங்க போல இருக்கு. அதனால நம்மளை யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ண விடுறது, நானே பேசிக்கிறேன்னு சொல்லிடுறது. என்னத்துக்கு தேவை? அந்த வல்லவர் நல்லவர் போதும்பா, போதும். ஏன் எதுக்கு மனுஷனால வரக்கூடிய மகிமையை தேடணும்? தேவையில்லை. அப்ப நீங்க வெளியரங்கமான ஊழியம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மனுஷ மகிமையை தேடுறீங்கன்னு அர்த்தம்.
உள்ளுக்குள்ள காரியம் செஞ்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை தேடுறீங்கன்னு அர்த்தம். தேவன் அதை கனப்படுத்துவார். எப்ப வெளிப்படும்னா பரலோகத்துக்கு ரொம்ப தேவன் பலன் கொடுக்கும்போது தெரியும். அதனாலதான் மத்திய 7வது அதிகாரம் 21 இருந்து 23 சொல்றாருல, உங்க நாமத்தினால பேய ஓட்டணும், பிசாசை ஓட்டணும், அற்புதம் செஞ்சோம், அடையாளங்கள் செஞ்சோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். ஆனா மறுபடியும் என்ன சொல்றாரு? ஒரு காலம் அறியேன், ஒரு காலம் நான் அறியேன். அதனாலதான் சொல்ற, நீ செஞ்சது ஒரு அக்கிரமம், ஏன்னா நான் சொல்லாத நீ செய்யற. பேசும்போது சகோதரன் சொன்னேன், ஆண்டவர் ஆர்டர் பண்ணாத பிரியாணி பண்ணது மாத்தா. நிறைய நல்ல கவனிங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் என்னன்னா they are busy for Christ. எப்படி தேவனுக்கென்று ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, ஆனா தேவன் சொல்றது செய்யறவங்க இல்லை. நிறைய பேர் இல்லை, நான் நிறைய சொல்றேன், நிறைய பேர் பார்த்துட்டேன். தேவனுக்காக பிஸியா இருக்காங்க, ஆனா தேவனோட பிஸியா இல்லை. நீங்க இந்த சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கணும்னா முதல்ல தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க, தலை கிறிஸ்து, நீங்க ஒரு அங்கம். உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையா படைச்சிருக்கிறாரு. நீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீங்க, இல்ல பெருமை கொள்ளாதீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அன்புனால இசைவாய் இணைக்கப்பட்டவங்களா, சகோதர சகோதரிகளா நீங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, வெளியரங்கமான காரியங்களை காட்டிலும் உள்ளரங்கமாய் தேவனுக்கென்று பணி செய்தவங்களாய் இருக்கும்போது பரலோகத்துல உங்களுக்கு பிரதிபலன் உண்டாகும். கடைசியா ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லு, உங்க சபையில ஒருத்தருக்கு வலிச்சதுன்னா உங்களுக்கு வலிக்கும். உங்க சபையில ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவரே இவங்களுக்கு அந்த விடுதலை வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் உங்ககிட்ட இருந்தா நீங்க இணைக்கப்படுவீங்க. ஒரு நிமிஷம் இப்படி யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம், இந்த கை இப்படி நின்றுக்குது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சரீரத்தை விட்டு போகாது, ஹலோ, சபையை விட்டு போக மாட்டாங்க, ஆனா நான் என் வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எப்படி சட்டம் போடுவேன்? யோசிச்சு பாருங்க. இப்படியே இந்த கை வந்துச்சுன்னா, இப்படியே நான் போயிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? இந்த சரீரம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுமா? இந்த சரீரம் சந்தோஷமா இருக்குமா? இப்ப என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க வேலையை செய்யலைன்னா சபை தன் அழைப்பை இழந்து ஒன்றும் இல்லாமல் மாற்ற முடியும். நீங்க ஒரு ஆளு, ஹலோ, நீங்க ஒரு ஆளு உங்க வேலையை செய்யலைன்னா இந்த சபையை முடக்க முடியும். அதனால வரக்கூடிய பெரிய நஷ்டம் உங்க கணக்கு. அன்பளை இணைக்கப்பட்டு கீழ்ப்படிதல் வரும்போதுதான் இந்த சரீரம் எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த வேலையை நிறைவேற்றும். உங்களுக்கு பிடிக்கலையா, இது சொல்லுங்க, பாசத்தை சொல்லுங்க, இது எனக்கு பிடிக்கல. அவர் செய்வது எல்லாம் சரி நான் சொல்லவே மாட்டேன். அவருக்கு எது ஆண்டவர் வழிநடத்தினாலும் அதை செய்யறாரு. அவர் உங்களுக்கு விலைக்கு சொல்லலாம், இல்லை உங்க கருத்தை கேட்டேன், ஆனா நான் ஜெபம் பண்ணிட்டு இப்படி செய்யறேன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு எதிர்மாறா செய்தாலும் நீங்க சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இல்லையா பாயிண்ட் அடைஞ்சிச்சு, ஆனா இருந்துகிட்டு கரைச்சல் உங்களுக்கு எங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அங்க போங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா பாஸ்டர் ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டாரு. என்ன கேட்க மாட்டாரு? ஏப்பா நீ அவனை போக விடாம இருந்த, இல்லை ஏது பண்ணன்னு கிடையாது. உனக்கு கொடுத்ததுக்கு நீ உண்மையா இருந்தியான்னு தான் கேட்பாரு. என்கிட்ட அதான் கேள்வி கேட்பான். உனக்கு நான் கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருந்தேன், நான் எனக்கு கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். அதான் அவரோட வேலை, என் வேலை. அப்ப என்ன, நீங்க உங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா சபையாகிய சரீரத்துக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. இல்லைன்னா சபையாகிய சரீரத்தை தடை பண்றவங்களா மாறிடுவீங்க. அப்ப என்னன்னா, இதை செக் பண்றது எப்படி செக் பண்ண முடியும்னா,
ஒருத்தருக்கு பிரச்சனைனா உங்களுக்கு வைத்தினான் மட்டும் பாருங்க, இல்லைன்னா நீங்க இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, எங்க சபையில கொஞ்சம் பேருக்கு வேலை வந்துச்சு. சரியா, நாங்க சபைக்கு வந்து காணிக்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா கொரோனா போயிடுச்சு, நம்ம கூடி வரல, அதனால காணிக்க தேவையில்லை, யாரும் இந்த சபைக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம். மாறாக உங்களுக்கு ஆண்டவர் எங்க சொல்றாரோ அங்க கொடுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க சபையில உள்ள வேலை போனவங்களுக்கு மற்ற சகோதரர்கள் வாடகை கட்டினாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க, யாரும் அவங்களுக்கு நேரம் கொடுக்கல, என்கிட்ட கொடுத்து அன்னை நீங்க கட்டிருங்க, அதை நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 6 மாசத்துக்கு நிறைய பேருக்கு எங்க சபை மாத்திரம் இல்ல, வெளியே இருக்க மக்களுக்கும் அப்படி காரியங்கள் செஞ்சாங்க. இதுல என்னன்னா, உதவி பெற்றவங்களுக்கு தெரியாது யாரு விட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் தெரியும். நானும் சொல்றேன், எனக்கு அருமையான ஒண்ணு, அப்படி வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து இதோ உண்மையும் உத்தமமா இருந்தால் வா என்னுடைய பந்தியில கலந்து கொண்டு சந்தோஷமா அதிக காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர்களுடைய மனக்கண்களை திறக்கணும். சபை என்பது என்ன, அந்த சபையில என்னுடைய அங்கம் என்ன, நான் எப்படி இருக்கிறேன், ஒரு சுய சோதனை பண்ணி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு அங்கமாய் சரியான சபை வளர்ச்சிக்கு ஏற்றால் கூட நானும் வளர்ந்து இந்த சபை வளரக்கூடிய காரியத்தில் என்னையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாய் நீங்கள் பிரயோஜனம் உள்ள மக்களால் தேவனுடைய கரத்துல ஒரு வல்லமையுள்ள பாத்திரங்களால் ஆண்டவர் உபயோகப்படுத்த உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுதி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடினவங்களா உங்களை சுய சோதனை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் ஞானம் இல்லாம நீங்க ஏதாவது செஞ்சுட்டீங்க, இதுவரைக்கும் நடக்க வேண்டிய காரியங்களை நீங்க நடக்கல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. யூ கேன் ஹேவ் எ நியூ பிகினிங். இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவரே நான் அறியாமையினால இப்படி காரியங்களை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து ஒரு புது மனுஷனாய் ஒரு புது மனுஷியாய் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டவனாய் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டவனாய் ஆண்டவரே, நான் சபையாகிய சரீரத்துல இணைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அந்த சபைக்கு சரியான ஒரு உறுதுணையார். நீங்க வேற சபையில இருந்து வந்திருக்கலாம், வேற காரியங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். நீங்க உங்க சபைக்கு போகும்போது ஒரு மனம் மாறியவர்களாய், ஒரு புதிய சகோதரன சகோதரியாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி எந்த பிரிவினையும் இல்லாம நாங்கள் எல்லாம் ஒரு சகோதர சகோதரிகளாய் வாழ்வோம் என்று சொல்லக்கூடியதோ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவன் உபயோகப்படுத்துவார். ஒரு நிமிஷம் வாயிலை திறந்து, நீங்க இதுவரை நான் செய்த காரியங்கள், நான் செய்த பாவங்களுக்கு, நான் அறியாமையினால் செய்தது, ஒரு சில நேரத்தில் தவறுதலாய் நான் புரிந்து கொண்டதனால செய்தது, அதையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன், கிறிஸ்து தலையாயிருக்கிற சபையில நான் இருக்கிறேன். அது எங்க இருந்தாலும் சரி, அது ஒரே சபைதான், அது கிறிஸ்து தான் அந்த சபைக்கு தலைவர். நான் எந்த இதுல இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படுதல் உள்ளவனா, என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? சும்மா வாயில தந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆம் தகப்பனே நான் வந்த வண்ணம் போக விரும்பல ஆண்டவரே, நான் ஒரு புதிய மனுஷனாய், ஆமாண்டவரே ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய், சபையில நான் இருப்பதை அறிந்து கொண்டவனாய், ஆமாண்டவரே அந்த அழைப்பிற்கு ஏற்றால் போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாய் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியதால் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வாயில நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்றிலிருந்து ஒரு புது மனுஷனாய் உங்களுடைய சரீரத்துல நான் ஒரு அங்கமாய், ஆண்டவரே உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டீங்களே ஆண்டவரே, அதற்கு நன்றி உள்ளவனாய், அதற்கு நான் என்னை முழுவதையும் ஒப்பு கொடுத்தவனாய், ஆண்டவரே நான் என்னை உங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய கிருபை கொடுங்க ஆண்டவரே, தேவை உன் கிருபை ஆண்டவரே,
இன்றையிலிருந்து ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு சபையில ஒரு அங்கமாய், அந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாய், சபைக்கென்று ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே நான் என் சகோதர சகோதரிகளுக்காய் என் ஜீவனை கொடுக்க கடன்பட்டவனாய் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சரீரத்தில் ஒரு அங்க ஆண்டவரே, என்னுடைய நோக்கம் எனக்கு தெரியட்டும் ஆண்டவரே, என்னுடைய கிருபை எனக்கு தெரியட்டும் ஆண்டவரே, அதன் மூலமாய் நான் உமக்கென்று வாழக்கூடியவனை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. வல்ல பிதாவே, இதோ ஜெபிக்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே இன்றையிலிருந்து உம்முடைய சபையில் இணைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்தவர்களாய், அதன் அழைப்பை உணர்ந்தவர்களாய், அதற்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய், ஆம் ஆண்டவரே இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாய், அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய், ஆண்டவரே ஒரு சரீரம் பூரண சரீர வளர்ச்சி உள்ளவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவரே உமக்கென்று வாழுகிறவர்களாய் உம்முடைய சபை எழுப்பி பிரகாசிக்கக்கூடியதாய் இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இனி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒரு புதிய சபையின் அங்கமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.